ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போனால், ஓலா எலக்ட்ரிக் சேரை வாங்கலாமா இல்லை வேண்டாமான்னு சொல்லி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார். கமெண்ட்டில் பின் பண்ணியிருந்தாங்க. அதனால் அதுக்கான ரிப்ளை தான் நான் கொடுக்க போகிறேன். ஆல் டைம் ஹைன்னு சொல்கிற ரெக்கார்டை வச்சிருந்த இந்த ஓலா எலக்ட்ரிக் சேர் வந்து பார்த்திங்கன்னா 2024 ஆகஸ்ட்டில் 157.53க்கு இருந்துச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வரிசையாக சரிவு தாங்க. ஒரு டைமில் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஆல் டைம் ஹைன்னு இருந்த இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் லோ. ஓகேங்களா, நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதை பற்றி இந்த சேரை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். February 11, 12, 13 இந்த தேதியில் பார்த்தீங்கன்னா 30.9 தான் இந்த சேர் கொடுக்கப்பட்டது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா February 13, 2026 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கே 30.4 கொடுத்தாங்க. February 16 28.73 ரூபாய்க்கு இந்த சேர் கொடுத்துட்ருந்தாங்க. அதுலேருந்து கடுமையாக வீழ்ச்சியாகி February 26 26.34க்கு கொடுக்கப்பட்டது இந்த சேர். அதுக்கடுத்து 2025 ஆகஸ்ட் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 40-50 வரைக்கும் இந்த சேர் இருந்துச்சு. கடுமையான வீழ்ச்சிங்க இந்த சேருடைய. இது வாங்கலாமா வேணாமான்னு கேட்டால் என்னுடைய பதில் கொஞ்சம் இப்போதைக்கு வாங்க வேணான்ற மாதிரி சொல்ல. ஏன்னா அந்த சிஇஓ மேலே ஒரு அரெஸ்ட் வாரண்ட் இருந்துச்சு. அந்த வாரண்ட்டை வந்து இப்போதைக்கு வாபஸ் வச்சுருக்காங்க. வாபஸ் வச்சுருக்கா அந்த ஷேர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வாங்கலாமா வேணாமான்றது வந்து உங்களுடைய முடிவு தான். ஏன்னா அதை நான் சொல்ல முடியாது. ஆனால் ஷேர் வந்து கண்டினியூஸாக 1 இயராகவே ரொம்ப டவுனில் போயிட்டுருக்கு. வாங்க வேணான்ற மாதிரி தான் நானும் சொல்லுவேன். இப்போதைக்கு வாங்க வேணான்னு தான் சொல்லுவேன். ரெண்டாவது முக்கியமான விஷயமாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து அவங்களுடைய ஷோரூம், ஏன்னா ஷேர் மார்க்கெட் கடுமையான வீழ்ச்சி, அது ஒன்று. அந்த நிறுவனத்துடைய கிட்டத்தட்ட லாஸ் கணக்கு தான் இப்போ வந்துட்டுருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா விற்பனையோட வீழ்ச்சி காரணமாக ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் அவங்களுடைய ஷோரூமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஷோரூம் இது வந்து கிட்டத்தட்ட 550 ஷோரூமாக கம்மி பண்ணலான்னு ஒரு பேச்சு இப்போ வந்துட்டுருக்குங்க. ஓகேங்களா, ஆகஸ்ட்டு இந்த ஷேர் இப்போதைக்கு வாங்க வேணான்னு தான் நான் சொல்லுவேன். ஃபார் மை சஜஷன், திஸ் இஸ் நாட் ரைட் டைம் டு பை திஸ் ஷேர். தட்ஸ் ஆல். தேங்க்யூ சப்ஸ்கிரைபர். நீங்கள் கேட்டதுக்கான பதில் என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான் சொன்னேன். ஆனால் ஷேர் ஏறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம், ஷேர் இறங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். நான் என்னுடைய கருத்துக்கள் தான் சொன்னேன். நான் இதை வந்து டீட்டெயில் அனலைஸ் பண்ணுறது ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணேன். ஏன்னா லாஸ்ட் 1 இயர் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்து நான் சொன்னேன். ஆனால் சடனாக அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஷேரை இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா அது என்னுடைய பதில் கிடையாது. வாங்க வேணான்னு தான் நான் இப்போதைக்கு சொல்கிறேன். நீங்கள் வேணால் இன்னொரு 15 days 20 days கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் அந்த ஷேரை. அதுக்கப்புறம் வாங்கலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாங்குங்க. ஏன்னா உங்களுடைய முடிவு தான் இருக்குது. நாங்கள் சொல்கிறதுனால எங்களால் உங்களுக்கு எந்த ஒரு லாஸ் வந்துடக்கூடாது. ஆனால் கண்டினியூஸ் லாஸ் தான். இப்போ இந்த 1 இயராகவே லாஸில் தான் இருக்குது. இப்போ வந்து அந்த ப்ரோமோ வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஆல் டைம் லோன்ற